குரல் பெரிய என்ன சொல்லியா உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். கேள்வி அது என்ன சொல்லுங்க. பேனர் ஊழலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் ஏன்னா பேனர் ஊழலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதில் வந்து ஹீரோ ராஜின்னு சொல்லக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க. அதில் சத்தமாக வந்து ஹீரோ ராஜி சம்மந்தமாக இருக்காரு. கொஞ்சம் அந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் மாதிரி 2G ஸ்பெக்ட்ரம் மாதிரி இது வந்து பேனர் 3G பேனர் ஊழல் இதுக்கு பேர். இதில் வந்து எவ்வளோ பேர் ஊழல்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட அதில் எத்தனை பேர் மொத்தம் பேர் இருக்கு? 60 பேர். 35 பேர். 35ஆ? 35ல் ஒரு 15 பேர் கிட்ட ஊழல் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாரும் பேரும் நார்மலாக எழுதிருக்கு. ஒரு ஆள் பேர் மட்டும் அந்த அடமொழியோடு குறிப்பிட்டிருக்காங்க. அவருடைய அடமொழியோட யார் அவர் வந்து ஹீரோ ஹாஜின்னு குறிப்பிடுறாங்க. அது தவறு. அவர் பேர் ஹாஜின. அவர் பேர் ஹாஜின ஹீரோ ஹாஜின்னு குறிப்பிடுறாங்க. அது ஹீரோன்னு ஏன் வருது? அந்த இடத்துல ஒரு பேர் போடலாம்னா ஹீரோங்கிற பேரில் ஒரு பேரை போடலாம். வேற ஏதோ ஜாவிதோ இல்லை ராஜாங்கிறது 4 எழுத்து. அந்த ஹீரோங்கிற எடுத்துட்டு ராஜான்னு ஒரு பேரை போட்டுடலாம். இதனால நீங்கள் ரொம்ப ஒன்னொரு ஆள் இந்த ஊழலில் இது பண்ணியிருக்காங்க. ஒன்னொரு ஆள் இந்த ஊழலில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவர் பேர் அப்பாஸ். அவர் ப்ராக்கெட்டில் கேப்டன் அப்பாஸ் இருக்குவா. அந்த கேப்டன் அப்பாஸ் கேப்டன் 7 எழுத்து. அதை சமீர் ஜாவித் பேர் அவங்கள சேர்த்துருக்கலாம். அதை விட்டாங்க. சுல்தான் பேர் என் கட்டி அவர் எக்ஸ்ட்ரா இருக்காலும் இன்னும் உழைச்சாங்க. கரெக்டு. அவர் சொல்கிறதும் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. அனாகனியமான பேர்கள்லாம் உள்ளே வரக்கூடாதுல்ல, என்ட்ரு ஆகக்கூடாது. தேவையில்லாத பேர்கள்லாம் இங்கே தேவைக்கூடாது. எக்ஸ்ட்ரா டீமில் மொத்தம் மெம்பர் ஆனதே 25 பேர் தான். 35 பேர் வந்திருக்கு. எனக்கு எழுதுவாங்க. அது எனக்கு தெரியல. அதெல்லாம் யார் உள்ள பூந்து ஊழல் செஞ்சாங்கன்னா அது எனக்கு தெரியாது. அது கேப்டன் கம்மி தான் வாங்கினாரா இல்லை இந்த ஹீரோ ஹாஜின்னு பேர் போட்டிருக்கேன் அவர் எதுவும் உள்ள வந்து இது பண்ணாரா அதெல்லாம் எனக்கு தெரியல. அது வந்து கமிட்டிக்குள்ளே தான் கொஞ்சம் விசாரிக்கணும். எக்ஸ்ட்ரா டிஷர்ட்னு நீங்கள் அடிச்சு கொடுத்துருக்கீங்கல்ல, யார்கிட்ட காசு வாங்கி அடிச்சு கொடுத்தீங்க அவங்க பேர்லாம் வந்திருக்கணும். அதில் பாதி பேர் விட்டு போயிருக்கு. ஏன் எதுக்கு அடிச்சு கொடுத்தீங்க? எதுக்கு காசு வாங்கினீங்க? அது நோம்பு கட்சிக்கு யார் காசு கொடுத்தா? வேறு என்னடா அதாவது கிரிக்கெட்டுக்கு யார் விளையாட வந்தா? சூட்டானோட மேட்ச் கொடுத்துருக்கீங்க. எடிட் டீமில் இருந்திருக்கான். அவன் பேரன் போட்டிருக்கீங்க. கேப்டன் அப்பாஸ் கண்டிப்பாக கேப்டன் அப்பாஸ் அவரும் பதவியில் வேணும். இந்த பேனர் ஊழலில் 2 பேர் பெரிய ஊழல் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறோம். அது ஹாஜி சங்கீஸ். அவர் ஹீரோன்னு போட்டிருக்காரு. அவரும் ரொம்ப தொகை ஏதோ பண்ணியிருக்காரு, ஊழல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கேப்டன் அப்பாஸ் ஊழல் பண்ணியிருக்காரு. சரி, உங்கள் காசில் அடிச்சிருந்தாலும் ரைட்டு. மாப்பிள்ளை காசு எல்லா பேரும் போட்டுமா போடலையா? ஏதோ பெரிய பேனரும் அடித்தா என்ன? நாங்கள் போட்டதை பற்றி தப்பாக சொல்லலை. இல்லை, பேனர் ஊழல் வந்து ஒரு 15க்கு 8 அடி அவ்வளோ பெரிய பேனரு. அவ்வளோ பெரிய பேனரும் அடிச்சுட்டு பேர் போடலண்டா என்ன இது? ஆமாம். சரி, கூட ஒரு 500 ரூபா போட்டு பெருசாக அடிச்சு எல்லாரும் பேரும் போட்டா என்ன? நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இது வந்து ஊழல்லே பெரிய ஊழல் இல்லை. இப்போ வந்து என்னன்னா 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து 1,27,000 கோடி ஏதோ வச்சுனா இது இருக்குது, வதந்தி ஏற்படுத்திருக்கா. இது அதுதான் உண்மை ஆச்சு. அதுக்கப்புறம் யாராவது ஹைகோர்ட்டில் ஒரு ஆள் வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி 2,27,000 கோடி கிட்ட ஏதோ ஊழல் நடந்துருக்குன்னா புதுசாக பேச வருது. இதில் எவ்வளோ இதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பேர் சேர்க்கறதுக்காண்டி ஒரு சாதாரண ஒரு பேர் சேர்க்கறதுக்காண்டி 6,44,000 கோடி எக்ஸ்ட்ரா டிஷர்ட்னு அடித்தாங்க. அதுலேயும் பல ஊழல் நடந்திருக்கு. சரி, அதை மனிதாபிமானம் பண்ணி யாரும் பழகிற வேணாம் எதுவுமே சொல்லலை. அதில் ஒரு 200 250 ரூபாய்க்குள்ள ஊழல் நடந்திருக்குன்னு இது வந்துச்சு, செய்தியிலாம் நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பேனர் ஊழலை விட்டு வைக்க முடியாது. இதில் அதோட அதிக தொகை 56 ரூபா அடிச்சிருக்காங்க. இது மன்னிக்க முடியாத குற்றம். கண்டிப்பாக அந்த ஹீரோ ஹாஜியும் அப்பாஸ் என்ற கேப்டனும் பதவி விலகணும். மற்ற நேர்முட்டவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லை எல்லா கம்யூனிட்டியிலேருந்து நாங்கள் விலகுவோம்.